ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் ரொம்ப நாட்கள் ஆச்சுங்க. சில வேலைகள் இருந்ததுனால சில இடத்துக்களெல்லாம் போய் செய்தி சேகரிக்க போயிருந்தோம். அதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, நாள்கள் இழுத்துருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ மக்கள் நிறையா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. புகார் கொடுக்குறதுக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்குது. மக்கள் இன்னும் அது வரும்னு சொல்லி எங்ககிட்ட தொலைபேசியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வருமா சார் அது எப்படிங்க வரும்? எவ்வளோ டிவி பார்க்குறீங்க, எவ்வளோ மேகசின் படிக்கிறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, மீடியாவில் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. சோசியல் மீடியாவிலேருந்து எல்லா இதுலேயுமே அது போர்ஜரின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்குது, ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி. அப்போவும் இது உண்மையானு சில பேர் கேட்குறீங்க. எங்களுக்கு அதை நீங்கள் கேட்க எங்களுக்கு கோவம்தான் வருது ஒழிய ஒரு பக்கம் அதை சொல்ல தெரியல எங்களுக்கு. நாங்களும் மனிதன் தானே சார், எங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்குது. நாங்கள் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உண்மையான சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் வீடியோ போடல, அப்டேட்ஸ் தெரியணும் எங்களுக்கு அப்படின்னு. உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியறதுக்காகவா எங்கள் உயிரை பணையை வச்சு நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த வீடியோவை காணொலியை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் உயிரை பணையை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். மக்களே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, எங்கள் உயிரை பணையை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பணத்தை தான் போட்டிருக்கீங்க, எங்கள் உயிரையும் பணத்தையும் கொடுத்துட்டு உயிரையும் பணையை வச்சு நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சாதாரணமாக கேட்குறீங்க அப்டேட் என்னான்னு, இன்னைக்கு செய்தி என்னான்னு கேட்குறீங்க. உங்களுக்கே இது யோசனை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ பெரிய நீங்கள் கேட்குறது தவறா இல்லையான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நீங்கள்லாம் கேட்குறது. இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னமும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த படவேடு பிரகாஷ்லாம் பெரிய ஃபங்க்ஷனே நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் அங்கேருந்து நீங்கள் ஒரு 100க்கு சுற்றி விட்டால் போலீஸ்க்கு வந்துடுமே, காவல்துறை வந்துடுவாங்க. அவங்கள என்னன்னு விசாரிக்கலாம்ல. இது உண்மையாக இல்லையானு எதுக்கு இது பார்ட்டி வச்சுருக்கீங்க, எதுக்கு இந்த ஃபங்க்ஷன்? படவேடு பிரகாசத்தை கேட்குறேன், உங்களுக்கு பணம் வந்துருச்சா? படவேடு பிரகாஷ் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் ரமேஷ் ரொம்ப பணம் நிறைய வசூல் பண்ணியிருக்காரு. அவர் போட்டோவை விசாரிச்சுட்டு இருக்கோம். போட்டோ இருந்தால் தரேன்னு சொல்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. வாங்கிடுவோம், அதுக்காக தான் அலைஞ்சோம். போன வாரம் பூரா ரமேஷ் அவர் எங்கெங்கே சொத்து வச்சுருக்காரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா செய்தி போடுறப்ப கரெக்டான செய்தியை போடணும். இவருக்கு எப்படி இவ்வளோ திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளானாருங்கிறது எல்லாமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். முருகன்குடியில் அவரையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஒரு படி மேலே போய் இப்போ ஒரு பல்ட்டி அடித்தாங்க பாருங்கள் இந்த மக்கள். இந்த சிண்டிகேட் எல்லாம் உண்மையிலேங்க செமிக்க முடியல. இப்போ வந்திருக்கிற புது கவர்மெண்ட்டு, புது அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் 2000 கோடி டீல் பேசியிருக்காராம் இந்த சிண்டிகேட் குரூப்பில். அதனால் நான் கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன புழுகுறாங்க, நீங்களும் மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அம்மா எனக்கு சொல்கிறாங்க, விஜய் பணம் வாங்கிட்டார் சார். எங்கம்மா வாங்கினார்? அவர் வாங்கலம்மா. இவங்க எல்லா பேரையுமே அப்படி தம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா கையெழுத்து போட்டதாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த அம்மா யாருக்குமே எதுவுமே பண்ணது கிடையாதுங்க. கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காங்க. சில ரிட்டையர்டு ஐஏஎஸ், அதாவது கலெக்டர் ரேஞ்சில் இருக்கிற ரிட்டையர்டுக்காரங்கள்லாம் அதில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் பணம் போட்டு பணம் வசூல் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருமபுரி மாவட்டத்தில் ரமேஷை கண்டிப்பாக அடுத்த காணொலியில் அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் அதை பார்த்து புகார் கொடுக்குறோம்னா அந்தந்த ஊரில் போய் புகார் சிபிசிஐடியில் கொடுங்க, அவங்க எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. மக்களே புகார் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் ரெக்கவரி ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு ஆகாது. இப்போ எல்லா பேரும், அதாவது பெட்டிஷன் கொடுத்தவங்ககிட்ட எல்லாம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, மொபைல் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சிபிசிஐடியிலேருந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி இந்த பர்டிகுலர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் காலகாலத்தில் புகார் கொடுத்தா தான் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வழி இருக்குது. இதுக்கு மேலே நான் புகார் கொடுக்க மாட்டேன், அவன் சொல்கிறதான் நான் நம்புவேன், எனக்கு இத்தனை கோடி வருது இவ்வளோ 1000 கோடி தர்றேன் இருக்கான் அப்படின்னா நீ கல்லறைக்கு தான் ஐயா போக்கணும். மக்களே, சாமிநாயர் இன்னமும் கோயம்புத்தூர் சிறையில் தான் இருக்கிறார். இந்த ஏஜெண்டுகள்லாம் என்ன பரப்பிக்கிட்டு இருக்காருன்னா, டெல்லியில் கவர்னர் கூடயும் நிதி அமைச்சர் கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு சாமிநாதன் ஐயரோட அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஏஜெண்டுகள், அவருடைய அல்லக்கை லொல்லக்கை, இந்த எம்பி குமார், குடியாத்தம் குமார், லைக் பாய், சில பேர்கள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் சிறையில் இருக்கிறார். உங்களுக்கு இந்த காணொலியை பார்த்து மக்கள் உங்களுக்கு புரியலைன்னா கோயம்புத்தூர் சிறையில் போய் பெட்டிஷன் போட்டு பாருங்கள், மனு போட்டு பாருங்கள். என்னுடைய எஃப்ஐஆரில் தான் அவரை தூக்கி கொண்டு உள்ளே உட்கார வச்சுருக்கோம். இப்போ அவர் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. அவர் இனி வெளியே வர முடியாது. அப்படியே வெளியே வந்தாலும் அடுத்த ஊரில் ரெடியாக இருக்குது 2 எஃப்ஐஆர், அடுத்து அதுலேயும் தூக்குவாங்க அவரை.
அவர்னால பாதித்தவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரோக் வந்து இறந்துருக்காங்க, நடு ரோட்டில் நிற்கிறாங்க, நடு தெருவில் நிற்கிறாங்க. அவர்னால படிப்பு போய், கல்யாணம் போய், எல்லாம் போய் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. நேற்று ஒரு சகோதரி ரொம்ப நாட்களாக என் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மதுரையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சிபிசிஐடியில் சாமிநாயன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வட்டம் மாரியப்பன், நகைக்கடை பாண்டி, கணபதி பிள்ளை பையன் எல்லா பேர் மேலேயும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தற்கொலை முயற்சி பண்ணி மருந்து சாப்பிட்டாங்க தற்கொலை பண்ணுறதுக்காக. அப்படியாவது ஒரு விமோச்சனை எல்லா பேருக்கும் பிறக்கட்டும், சாமிநாதனை விட்டுறாதுங்க, இது மரண வாக்கு மூலமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் சில பேர் அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆடியோ, அவங்க ஆடியோ பேசுனதே அனுப்பியிருக்காங்க, டைப் அடிச்சே அனுப்பியிருக்காங்க. அதை இந்த காணொலியில் அந்த ஆடியோவை நாங்கள் வெளியிடுறோம். இது எல்லா பேருக்கும் போய் நீதி அரசர்களுக்கும், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மந்திரிகளுக்கும், மத்திய துறை அமைச்சர்களுக்கும் இது போய் சேரணும். அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக சேரணும். ஆட்சியாளர்களுக்கும், காவல்துறை பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும், சிபிஐகளுக்கும் இது போய் சேர்ந்து ஒரு நல்ல தீர்வு காணணும். ஐயா மக்களே, எல்லா பேருக்கும் பரப்புங்க, இந்த ஆடியோ கேளுங்க, அப்பயாவது உங்களுக்கு மனசு மாறுதான்னு பாருங்க. அவன் பெரிய ஃப்ராடு, சாமிநாதன்கிறவன் பெரிய ஃப்ராடு. அவங்க அந்த ஆடியோவில் சொல்றதை கேளுங்க. அவங்க மகனையும் கொரோனாவில் இழந்துட்டாங்க. ஊரை விட்டு ஓடி போய் வேற ஊரில் தஞ்சம் அடைஞ்சு எதுவுமே முடியலைங்கிறதுனால அவங்க நேற்று இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. நேற்று இரவில் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து மதுரை ஜிஹெச்சில் அவங்கள அட்மிட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களே, இது நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். புதிய முதலமைச்சர் வந்திருக்காரு, நல்ல சந்தர்ப்பம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதையும் நீங்கள் தவற விட்டீங்கன்னா அடுத்து நம்ம வீட்லேயும் இதே தான் நடக்கும். இன்னைக்கு அந்த சகோதரிக்கு, நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கும் இந்த கதை. சாமிநாதனை விட்டுறாதீங்க. வட்டம் மாரியப்ப ஏன் இவங்க அவர் மேலே வழக்கு தொடர்ந்தும் வட்டம் மாரியப்பெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க? சயின்டிஸ்ட் ராஜாவை தூக்காமல் இருக்காங்க, லைட் பாகையை தூக்காமல் இருக்காங்க. லோக் அதாலத்து ராஜா அவர் ஜட்ஜுன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்திருக்காரு, அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. சாமிநாதனை வெளியவே விடாதீங்க. அவரும் அவர் மனைவி எல்லாம் சேர்ந்து செஞ்சது, ராதாமாவும் சேர்ந்து செஞ்சது தான் இதெல்லாம். ராதாமாவுக்கு தெரியாமல் சாமிநாதன் எந்த வேலையும் செய்ய மாட்டார். இதில் ராதாமா என்ன பண்ணுறாங்க, சாமிநாதன் ஐடியாவில் அவங்க மேலே போட்ட வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி கோர்ட்டில் மனு போடுறாங்க. ஐயா, நீதியரசர்களுக்கு மண்டிட்டு வேண்டிக் கொள்கிறோம், இவர்களை ஜாமீனில் விடவே விடாதீங்க, அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாதீங்க. அந்த அம்மாவுக்கு எல்லா வேலையும் தெரியும். அந்த அம்மா கூடவே இருந்து, அந்த அம்மா பேரில் தான் சொத்து நிறையா இருக்குது, வருமானங்கள் எல்லாம் வந்தது பூரா அந்த அம்மா தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த அம்மா கையில் நிறையா பணம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு A to Z இது எல்லாமே தெரியும். இப்போ வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. எல்லாமே அந்த அம்மாவுக்கு தெரியும். அவர் பொண்ணு கிருத்தியாவுக்கும் தெரியும். இவங்க 3 பேரை எல்லா மக்களும் சேர்ந்து இவங்க 3 பேர் மேலே வழக்கு தொடருங்கள். ராதாமா மேலே வழக்கு தொடருங்கள். கிருத்தியா மேலே மெயினாக. கிருத்தியா வந்து பயங்கர கிரிமினல் மைண்டு, எப்படி வேணாலும் தப்பிக்கும் அந்த அம்மா. அந்த பொண்ணு வளர்த்ததில்ல, அப்படித்தானே இருக்கும். ராதாமாவையும் கிருத்தியா இவங்களெல்லாம் தப்பிக்க விடாதீர்கள். பணத்தை கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே A to Z தெரியும். பணம் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குன்னு முதற்கொண்டு அந்த அம்மாவுக்கு தெரியும். யார் பினாமியாக வச்சுருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறது ராதாமாவுக்கு தெரியும். ராதாமாவுக்கு தெரியாமல் சாமிநாயர் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. அதேமாரி சாமிநாயர் இந்த சகோதரிக்கு ஏதாவது ஆனால் அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய சாவுலியாவது சாமிநாயர் எல்லா பேருக்கும் பாகடம் போட விட்டட்டும், எல்லா பேருக்கும் பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. உண்மையிலேயா கண் கலங்கிட்டோம். நேற்றெல்லாம் நாங்கள் ராத்திரி பூரா ரொம்ப தூங்காமல் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த அம்மா எடுக்கலை. இன்னைக்கு காலையில் அந்த அம்மா எடுத்து என்னம்மாச்சு அப்படின்னு, இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, எங்கள் உறவினர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன், அந்த உறவினர்களோடு கூட்டு போய் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட கொண்டு போய் மனுவை கொடுங்க, எல்லா பேரும் சேர்ந்து. அதேமாரி கமிஷனர், டிஜிபிக்கெல்லாம் எல்லாம் அனுப்புங்க. இந்த வீடியோ எடுத்து வலைதளங்களில் விடுங்க. அந்த அம்மாவை பேசுனதெல்லாம் வலைதளங்களில் விடுவோம். யாராவது ஒருத்தர் நீதியரசருக்கு தெரியப்படுத்துங்க, முதல்வருக்கு தெரியப்படுத்துங்க, மத்திய அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க, காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துங்க. சாமிநாதன் போல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விடக்கூடாது. இந்த சகோதரி கேட்ட மாதிரி எல்லா பேரையும் தண்டிக்கணும். ஏமாத்தி இதே மாதிரி எத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஊருக்கு 20 பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும். ஏன் காவல்துறை கண்டுக்கிறாம இருக்குன்னு தெரியல. தயவுசெய்து மக்களே, இப்பாவது ஒன்று கூடி இந்த சாமிநாதர் விச ஜந்து எல்லா பேரையும் அடக்கி ஒடுக்கி அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பூரா பறிமுதல் செய்யணும். இல்லை என்றால் இது ஒரு மாபெரும் புரட்சியாக மாறும், கண்டிப்பாக மாறும். இப்போ தமிழகம் முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு கொஞ்சம் மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க.
இன்னும் நாளாக ஆளாக இவங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் நடக்கும். கண்டிப்பாக ஒரு கால சூழ்நிலைக்கு மேலே எல்லாமே நடக்கத்தையும் செய்யும். யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் கொடுக்குறேன், கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன், உங்களை வேண்டுதலாக கேட்குறேன். இவங்கள மாதிரி ஆட்களை வெளியே விடாதீங்க, ஜாமீன் கொடுக்காதீங்க. இவங்களுக்கு ஏற்றுக்கிட்டு வர்ற வழக்கறிஞர்களை வழக்கடிக்க விடாதீங்க. மிரட்டுறாங்க, அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. எக்காரணத்து கொண்டும் சாமிநாயர், கிருத்திகா, ராதா 3 பேரையும் வெளியே விடாதீங்க. திருப்பி ராதாவையும் கிருத்திகாவையும் கைது செய்ய வேண்டும். சாமிநாயர் கோயம்புத்தூரில் தான் இருக்கிற, அவர் ஜாமீன் கொடுக்காதீங்க ஐயா. மேற்கொண்டு உங்களை நான் வற்புறுத்தி கேட்குறேன், அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க. நிறைய பேர் அவங்கனால செத்து மடிகிறாங்க, வெளியே தெரியல. அந்த பண பேராசை போதையிலே இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் பைத்தியமாக இருக்காங்க. எல்லோரும் விழித்து ஒற்றுமையாக இருந்து இந்த மோசடியை ஒழிக்கணும். போதையை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த மாதிரி மோசடியும் ஒழிக்கணும். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அடியனுடைய வேண்டுகோள். போதையை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. போதை ஒரு பக்கம் இருந்தாலும் இது பண பேராசைங்கிற ஒரு போதையை நிறைய வளர்த்துட்டாங்க. இவங்க இந்த மக்களை காப்பாற்றுங்க ஐயா, தயவு செய்து காப்பாற்றுங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. சில காவல்துறையில் இருக்கிற ஆட்கள் இவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்க. பரிதாபமாக இருக்குது. இவங்க பாடுற பாடெல்லாம் பார்த்தா கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல தஞ்சம் அடைஞ்சு வெளியும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் முகத்தை மறைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. மக்களே, இப்போவாது இன்று, அதாவது நேற்று சகோதரிக்கு நடந்திருக்கு, யாரோ ஒரு சகோதரி. இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள் மக்களே. எல்லோரும் ஒன்று கூடுங்க, எல்லோரும் ஒன்று சேருவோம். ஒரு நாள் எல்லாம் ஒன்று சேருவோம், சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். தலைவர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து நடத்தலாம். அதுக்குள் இந்த மாதிரி ஜந்துகளை விடாதீங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா 100க்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்கள கட்டி வச்சு சிபிசிஐடிட்ட ஒப்படைங்க. சந்திப்போம். வணக்கம். மக்கள் பீமம் பத்திரிகை சார் அவர்களுக்கு, நான் சுவாமிநாதன் ஐயரால் பாதிக்கப்பட்ட மதுரையைச் சேர்ந்த நிர்மலா பேசுகிறேன். என்னவென்றால், வினோத் சார் மூலியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தோம். மதுரையில் சென்ட்ரா சார்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கினார். எல்லா எவிடன்ஸும், வெங்கடேஸ்வரன் கொடுத்த செக்கு எல்லா எவிடன்ஸையும் கொண்டு போய் மதுரை சேகர் சிபிஐ ஆஃபீஸர் அவர்கள் மூலியமாக கொண்டு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம். 1 வருடங்கள் ஆகப் போகிறது. எந்த முயற்சியும் அவங்க எடுக்கலை. கேட்டால் அந்த வந்துரும்ன்றாங்க. முதலமைச்சர் மூலியமாகவும் அவர் கொடுத்த நம்பர் 1100க்கு அடித்து அவரிடமும் எல்லா விவரமும் சொல்லிவிட்டோம். எந்த முயற்சியும் இல்லை. இந்த பணம் வருமா வராதா என்று எமக்கு தெரியவில்லை. சேகர் சார் சிபிஐ ஆஃபீஸர் அவரிடம் கான்ட்ராக்டில் ஃபோன் பண்ணி கேட்டதற்கு, நீங்கள் கொடுத்த அமௌண்டெல்லாம் வராது என்று சொல்கிறார். அதாவது ஃபுல் அமௌண்டெல்லாம் வராது என்று சொன்னார். ஆனால் சேலம் வினோத் சார் சிபிஐ சார், சென்ட்ராஜ் சார் எங்களிடம் கம்ப்ளைண்ட் எழுதும் பொழுது, நீங்கள் இழந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துவிடும் என்று சொல்லிதான் கம்ப்ளைண்ட் எழுதினார். இப்பொழுது இவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் கொடுத்த பணம் கூட உங்களுக்கு வருவது சந்தேகம்தான், அவ்வளோ அமௌண்ட் வராது என்று சொல்கிறார். இனி அந்த பணம் வரும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. மதுரை கோர்ட்டு நீதிபதி அவர்களுக்கு, தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கும் இந்த ரெக்கார்டு கண்டிப்பாக போய் சேர வேண்டும். எங்களை மாதிரி ஆதரவற்றோர் எல்லாத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கும் எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு வேறு வழி தெரியலை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியலை. இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வந்து 6 வருடங்களை தொடங்கி விட்டேன். பணத்தை இழந்து 9 வருடங்கள் ஆகிவிட்டது.
இன்னும் இந்த பணம் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இனி எனக்கு வேலை பார்த்து என்னால் முடியவில்லை. இதற்கு மேல் நான் உயிரோடு இருந்தும் பிரயோஜனமும் இல்லை. இதை மதுரை நீதிபதி அந்த சார் ஐயா அவர்களுக்கு இந்த ரெக்கார்டு தெரியுமாறு அனுப்புங்கள். சிபிஐ சார் வினோத் சாருக்கு அனுப்புங்கள். அவருக்கும் ஒரு ரெக்கார்டு போடுகிறேன். உங்கள் மூலியமாகத்தான் எனக்கு உதவி கிடைத்தது. ஆனால் அந்த உதவியில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பணம் வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு தான் நானும் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். வீட்டை விட்டு வெளியே வந்து 6 வருடங்களாக காத்திருந்தேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை. பணம் கொடுத்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நம்பிக்கையை இழந்து விட்டேன். ஆகையால் நான் இந்த ஊரை விட்டு, இந்த உலகத்தை விட்டு போவதாக முடிவு செய்து விட்டேன். நான் இறந்ததுக்கு அப்புறமாவது இந்த பணம் வருமா என்று எனக்கு தெரியாது. அப்படியே இறந்ததுக்கு அப்புறம் இந்த பணம் வந்தால் எனது மருமகன் ராஜேஷ் அவர்கள் நம்பரை தருகிறேன். அவரை கூப்பிட்டு நீதிபதி அவர்களிடம் இந்த பணத்தை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேல் என்னால் இங்கு உயிர் வாழ முடியவில்லை. என்னால் என் மகனையோ மறக்க முடியவில்லை. அதனால் என் முடிவை நானே தேடிக்கொள்கிறேன். இதை யாரையும் சும்மா விடாதீர்கள். நீங்கள் ஏமாத்தவர்களை பூரா சும்மா விடாதீர்கள். இந்த ரெக்கார்டு எல்லாருக்கும் பகிருங்கள். இதிலையாவது நியாயம் கிடைக்கட்டும், நீதி வழங்கட்டும். முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியும்படி போடுங்கள். நம்ம எல்லோரும் இழந்த பணத்தை வாங்கி கொடுக்கட்டும். அந்த சுவாமிநாதன் ஐயரை சும்மா விடாதீர்கள், சும்மா விடாதீர்கள். இதுவே என் கடைசி வீடியோவாக இருக்கும். தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புங்க. மிக்க நன்றி. ஹலோ வினோத் சார், சென்றாயன் சார், சேகர் சார், எல்லாத்துக்கும் வணக்கம். வினோத் சார், நீங்கள் சொல்லி தான் சென்றாயன் சார் எங்கள் வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட்லாம் எடுத்து உங்கள் பணம்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தாரு. கொடுங்க, சும்மா கொடுங்க, எல்லா எவிடன்ஸையும் கொடுங்க, எல்லாம் நல்லது பண்ணார். அதே மாதிரி அந்த பத்திரிகை ஆஃபீஸர் மக்கள் பீமம் அவர் சொல்லி தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் எனக்கு எடுத்தீங்க. எல்லாமே ஆர்வத்தோடு நாங்களும் கொடுத்தோம். பணம் வந்துரும்னு. கடைசியில் 1 வருஷம் ஆக போகுது. சென்ட்ரல் சாருக்கு ஃபோன் அடித்தா அவர் என்னைய டியூட்டியிலேருந்து அங்கிட்டு மாற்றிட்டாங்க, வேறு இருக்குன்றாரு. உங்களுக்கு ஃபோன் அடித்தா நானும் வேறு பக்கம் மாறிட்டேன்றீங்க. நாங்கள் அப்படி பிடிச்சிட்டோம் இப்படி பிடிச்சிட்டோம்னு கடைசியில் எல்லா பேருமே கலந்துட்டீங்க. சேகர் சார் ஒரு ஆள் தான் இருக்கார் இந்த சிபிஐ ஆஃபீஸில். அவருக்கு ஃபோன் அடித்தா ஒரு நேரம் எடுக்கிறாரு, ஒரு நேரம் எடுக்க மாட்டுறாரு. அப்புறம் என்னம்மா அவசரப்படுறீங்க அப்படிங்கிறாரு. வந்துருமா, அவங்க நாங்கள் சொத்தை பூரா முடக்கிறோம்மான்றாரு. 1 வருஷமாக முடக்கிட்டே இருக்காரு. இந்த வந்துருமா நாங்கள் சொத்தை பூரா முடக்கி கோர்ட்டில் கொண்டு கொட்டிடுவோம்மான்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, கோர்ட்டில் கொண்டு கட்டுவோம், உங்கள் அமௌண்ட்டெல்லாம் அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. 2 லட்சமா 3 லட்சமான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோதாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க சார் வினோத் சார்? நீங்கள் 7 லட்சம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உரியதோட உங்களுக்கு அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் தைரியமாக கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு. இன்னைக்கு தெரியாதுன்றீங்க. சென்ட்ராய் சாரும் அப்படித்தான் சொன்னார் என்கிட்ட. நீங்கள் சொன்னதாகத்தான் சொன்னார்.
நீங்கள் அப்படி சொல்லி தான் எங்ககிட்ட வந்து ரிப்போர்ட்டு வாங்கினார். ஆனால் இப்போ எல்லாருமே அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாதுன்றீங்க. 1,00,000 2,00,000 3,00,000 வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது? யாருக்கு போய் கொடுக்கறது? அதில் நான் சண்டை வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கா? அந்த காசை சுவாமிநாதன் ஐயருக்கே சாவு முதலுக்கு கொடுத்துருங்க. வெங்கடே அவன் 1,00,000 கொடுத்தானா அவன் குடும்பத்துக்கு சாவு முதலுக்கு கொடுத்துருங்க. எங்களுக்கு பணமே வேண்டாம், பணமே வேண்டாம். சாமிநாயனா அந்த அந்த ஆளை நம்பி நம்பி வாழ்க்கை போச்சு, பணம் போச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு. உங்களை நம்பி 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 இன்னைக்கு நாங்களும் சாகிற நிலைமையில இருக்கோம். இந்த ரெக்கார்டு கிடைக்கிற நேரம் இருக்குன்னா இல்லைன்னு கூட தெரியாது. யாரையுமே நம்பக்கூடாதுங்க, யாரையுமே நம்பக்கூடாது. எல்லாமே பொய், வேஷம். இதை முடிஞ்ச நீதிபதிக்கு அனுப்புங்க. 3 பேருக்குமே அனுப்புகிறேன். வினோத் சாருக்கு, சென்ட்ரன் சாருக்கு, சேகர் சாருக்கு அனுப்புகிறேன். 3 பேருமே நீதிபதிக்கு அனுப்புங்க. இப்படி ஒருத்தவங்க ரெக்கார்டு போட்டிருக்கிறாங்க. தாகத்துக்கு தண்ணி கொடுக்கல, செத்ததுக்கு அப்புறம் சமாதியில் வந்து பால் ஊற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா என்னைய மாதிரி எத்தனை குடும்பம் இன்னைக்கு அனாதைய கண்ணீர் கவருமா, வாழ்க்கை இழந்து, பிள்ளை இழந்து, குடும்பத்தை இழந்து, ஆணும் பெண்ணும் சீரழிஞ்சு சின்னாபின்னமாயிட்டு. ஆனா பணத்தை ஏமாத்தினவே வாங்கினவே பொண்டாட்டி பப்பாட்டி ஸ்விம்மிங் பூலோட வீடு அதெல்லாம் நல்லா இருக்கேன். ஜே ஜே ஜே. நாங்க கொடுத்தது தப்பு தான், நாங்க இல்லைன்னு சொல்லலை. நாங்க பண்ணது முட்டாள்தனம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா எங்ககிட்ட எல்லாம் 1,00,000க்கு 1 கோடி எல்லாம் சொல்லி அவன் வாங்கல. 1,00,000க்கு 2 லட்சம் சொல்லி தான் வாங்கினான். 7 லட்சத்துக்கு 14 லட்சம் தானேன்னு சொல்லி வாங்கினான். 10 லட்சத்துக்கு 20 லட்சம் சொல்லி வாங்கினான். அந்த கணபதி பிள்ளை மையெல்லாம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காங்க. உங்ககிட்ட கேட்டோம்னா அவங்கெல்லாம் எப்படிங்க தருவாங்க அப்படின்றீங்க. அப்பையும் சம்பாரிச்சு வச்சா அந்த சொத்து ஆகும், அப்பையும் கடன் வச்சா பிள்ளைய இதை கட்டக்கூடாதா சார்? எந்த வகையில் சார் நியாயம் உங்களுக்கு? எந்த வகையில் சார் நியாயம்? நான் பணம் கொடுத்து 3 மாசத்துல அந்த மணி பாலுன்ற வீட்டெல்லாம் ஃபோன் அடிச்சு சொல்லி சார், சொன்னா இல்லையான்னு கேளுங்க. அந்த ஆள் டைரியில் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பூரா டைரியில் எழுதி வச்சார். அதெல்லாம் தான் செத்ததுக்கு அப்புறம் தீய போட்டு எரிச்சிட்டாங்க சார். அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க சார். அந்த கிழட்டு பைய நான் கோடிக்கணக்கில் பணம் வேணும்னா சார் அவன் என்கிட்ட இருந்து காசு வாங்கினான். அவன் குடும்பம் பேரன் பேத்தி மயன் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சி என்கிட்ட பணத்தை வாங்கினேன் சார். அவன் எத்தனை கோடி டீலிங்க அந்த சாமிநாதன்கிட்ட பேசுனேன்னு தெரியாது சார். ஆனால் அவங்க எல்லாம் நல்லவனா போயிட்டாங்க. நாங்கள் ஒரு கஷ்டத்தில் ஏமாந்தவங்க கெட்டவங்களா போயிட்டோம். எல்லாருக்கும் ஆசைப்பட்டு தானே கொடுத்தீங்க, ஆசைப்பட்டு தானே. என்னத்தை சார் ஆசைப்பட்டு நாங்கள் கொடுத்தோம்? வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி அந்த 10 லட்சம் 25 லட்சமா நிற்கிது சார். அது உங்களுக்கு தெரியுமா சார்? 5 வருஷமா ஒரு அட்டையா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டியிருக்கேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? யாருக்கு தெரிஞ்சு என்ன சார் அகப்பு? ஏமாந்தவங்க ஏமாளிகள் இருக்கிறதண்டிக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பேன். நாசமா போன கணபதி பிள்ளை குடும்பம் இன்னைக்கு ஓன்னு இருக்கு. குடும்பம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கு. சுவாமிநாதன் ஐயர் குடும்பம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கு. நகைக்கடை பாண்டியராஜன் அவன் குடும்பம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கு. எங்க பணத்தை பூரா வாங்கி அவங்க ஜெகஜோதியா இருக்காங்க.
இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லா பேருக்கும் கூட அனுப்புங்க, முதலமைச்சரை கூட அனுப்புங்க, பார்க்கட்டும். எங்களுக்கு அதில் விமோச்சனம் இருக்கட்டும். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்லாம் எங்களுக்கு வேணாம் சார், அது நீங்களே வச்சுக்கோங்க சார். எங்களுக்கு ஒன்று கொடுத்த பணம் வரணும். எங்களுக்கு வட்டியோட தர்றேன்னு சொல்லி தான் வினோத் சார் சொன்னார். வட்டியோட தர்றேன்னு சொல்லி தான் வினோத் சார் சொல்லி எங்ககிட்ட வாங்கினாரு. அவர்கிட்ட நீங்க போன் அடிச்சு கூட கேளுங்க, அது உண்மை. என் சாவுக்கு காரணமானவங்க சும்மா விடாதீங்க. என் சாவுக்கு காரணமானவங்க நகக்கடை பாண்டியராஜன், சுவாமிநாதன் ஐயர், கணபதி பிள்ளை மயன், மணி மோகன், பாலு, வெங்கடேஸ்வரன், இவங்க எல்லாம் என் சாவுக்கு காரணமானவங்க. இவங்களை எக்காரத்தை கூட்டி சும்மா விட்டுறாதுங்க. இது என்னோட கடைசி ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை நீதிமன்றத்தில் கொடுங்க. இந்த நீதிபதி பார்க்கட்டும். அவர் பார்த்து எனக்கு நல்ல ஒரு தீர்ப்பு செத்ததுக்கு அப்புறமா அதை வழங்கட்டும். செத்ததுக்கு அப்புறம் பணம் வந்தா என் மருமையை ராஜேஷ் நம்பர் இந்த போன்ல இருக்கும், எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க பணத்தை. அவர் யாராரு கொடுக்கணுமோ கொடுத்துருவாரு. இது எனக்கு கடைசி இருக்காது. நான் சாகறதுக்கு முன்னாடி போடுற இருக்காது. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒருத்தர் நம்பி ஏமாத்த வேண்டேன். எல்லாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். இந்த ரெக்கார்டை ஒளிச்சு வச்சிடாதீங்க சார், யாருக்கும் கண்ணில் காட்டாம மறைச்சிடாதீங்க. இது எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கேட்கணும். என்னை மாதிரி எத்தனை குடும்பம் இன்னைக்கு அனாதையா கிடக்கு. அவங்களுக்குலாம் ஒரு விமோச்சனம் பிறக்க சாமிநாதன் சும்மா விடாதீங்க. என் கண்ணில் நாங்க சிக்கிறேன், அவனை கத்தி எடுத்து ஒரே குத்திட்டு கூட நான் செத்து போயிரும்.